வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பாவும் சரி ரொம்பவே மோசமா திட்டினதுனால பயங்கர அழுதுட்டு போறது அவங்க அம்மாவுக்கு கண்ணுக்குள்ளே நின்றுட்டு இருக்கு. அதை பத்தின யோசனையிலே வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாவை திட்டினது இப்போ மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அதானே அப்படின்ற மாதிரி நேரடியாவே கேட்கறாங்க. என்ன இருந்தாலும் மீனா நம்ம வீட்டு பொண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதை நீ வேணா வச்சுக்கோ, ஆனா எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது, அவளை நான் தலை முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இங்க வீட்டுல இருக்க மீனாவோட அம்மாவுக்கு நினப்பு புழுக்க அங்க மீனாவை பத்தின எண்ணங்களே ஓடிட்டு இருக்கு. அதே நேரம் மீனாவும் அங்க செந்தில கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன கையோட அங்க ஓடி போய் தன்னுடைய அத்தை அதான் கோமதியை கட்டி பிடிச்சிட்டு அழுக, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பதறி அடிச்சு தங்கமேல் ஓடி வர, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லத்த, நான் அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனேன்னு சொல்ல, என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இங்க மீனா சொல்றாங்க, அப்பாவுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு போனோம் கிஃப்ட் வாங்கிட்டு, ஆனா அவர் என்னைய ரொம்ப மோசமா திட்டாரு அப்படின்னு சொல்ல, செந்திலே அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இல்லத்த, அவரை திட்டினா என்னால இன்னும் அதிகமா தாங்கிக்க முடியாது, அதனாலதான் அவரை நான் உள்ள வர சொல்லல, வெளியிலே வெயிட் பண்ண வச்சுட்டு நான் மட்டும் உள்ள போனேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு, அவங்க தான் திட்டுவாங்கன்னு தெரியும்ல, பின்ன எதுக்காகடி போன அப்படின்னு சொல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் மீனாவை கூட்டிட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க எங்க தன்னுடைய அம்மா கிட்ட. சரி விடு, நான் பாத்துக்கலான்னு சொல்லி எங்க செந்திலையும் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வரேன். ஏன் மீனா, அவங்க தான் கோபத்துல இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, பின்ன எதுக்காக நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், என்னுடைய முதல் மாச சம்பளத்துல வாங்கி தரேன்னு ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம், அதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கமேலும், நீங்க யோசிச்சது செஞ்சது எல்லாம் சரிதான், ஆனா அதுக்கான நேரம் தான் தப்பு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க கோமதியும், மயிலு சொல்றதும் சரிதான், நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமேனா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல எப்படித்த நல்ல பொறுமையா இருக்க முடியும், இப்ப வருவாங்க அப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் என் கூட வந்து பேசுற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல இங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்க மீனா பின்னாடியே கிளம்பி வந்த கையோட அவங்க அப்பாவும் வீட்ல இருந்து வெளியில போனதுனால வேற வழி இல்லாம இங்க ஆட்டோ பிடிச்சிட்டு பின்னாடியே கிளம்பி வராங்க. அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வர இங்க வந்து அவங்க அம்மா வந்துட்டு மீனாவை பாக்குறதுக்காக ஓடோடி வராங்க. வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. மீனா மீனான்னு சொல்லி கூப்பிட, அம்மா குரல் மாதிரி இருக்குல்ல செந்தில் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதியும் வெளியில போறாங்க. அதே போல எங்க அவங்க அம்மாவும் வெளியில போக, அதே நேரம் தங்கமயிலும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன இது புதுசா இருக்கு, அவங்க அம்மாவே தேடி வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு எங்க தங்கமயிலும் பின்னாடியே போறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டு எங்க மீனாவை கூப்பிட, மீனா ஓடி போய் கட்டிப்பிடிச்சு தன்னுடைய அம்மா தோல்ல சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுக. அதுக்கு அங்க மீனாவோட அம்மாவும், எதுக்குடி, அவர் தான் இப்படி பேசுவாருன்னு தெரியுமில்ல, காலையிலயும் கோவிலையும் திட்டு வாங்கினது மட்டும் இல்லாம வீடு தேடி வந்து திட்டு வேற வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் தேவையானு சொல்லி அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு சொல்ல, நீ முதல்ல உள்ள வாங்க சம்மந்தின்னு இங்க வந்து கோமதி உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போனதுக்கு பிறகு, ஆமா நீ அப்பாவுக்கு தெரியாம வந்தியா அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு மீனாவோட அம்மாவும், ஆமா சொன்னா மட்டும் விட்டுருவாரா என்ன, என் பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னா விட்டுறையா போறாரு, விடமாட்டாரு, தெரியாம தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இங்க உடனே டீ போட்டு எடுத்துட்டு வராங்க. தங்கமேலும், இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தங்கமேல் மீனாவோட அம்மாவுக்கும் கொடுக்குறாங்க. சரிடி, நான் தான் வந்துட்டேன்ல, பின்ன எதுக்கு அழுகுறேன்னு சொல்ல, இல்லம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப அழுதுட்டே இருக்காங்க. சரி விடுங்க மீனா, இப்பதான் அம்மாவே வந்துட்டாங்களே, பின்ன எதுக்கு அழுகுறீங்க நீங்க தங்கமேல் சொல்ல, ஏங்க அவர் பேசும்போது நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா, நீங்க அவரை சமாதானப்படுத்திருக்கலாம்ல, பாருங்க மீனா எப்படி அழுகுறாங்க பாருங்கன்னு சொல்லிங்க தங்கமேலும் சொல்றாங்க. என்ன தங்கமேல் நமக்கு புதுசா சப்போர்ட் பண்றாங்களே மனசுலயே நினைச்சிட்டு இருக்க மீனா இங்க பாத்துட்டே இருக்காங்க. உடனே மீனாவோட அம்மாவோ, சரி இரு நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி வீட்டுல பண்ண ஸ்வீட் எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகள் அதாவது மீனாவுக்கு ஊட்டி விடுறாங்க. மீனாவும் சந்தோஷமா சாப்பிட, இதை பார்த்த கோமதி, இன்னைக்கு மீனாவோட முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க, இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவ உங்களை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்ல, மீனா எப்பொழுதும் இதே போல சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அத்தனை இங்க செந்தில சொல்றாங்க. செந்தில பார்த்துட்டு, நீங்க நல்ல பையனா தான் இருக்கீங்க, கூடிய சீக்கிரமாவே அவங்க உங்களை புரிஞ்சு ஏத்துப்பாரு, கண்டிப்பா அது நடக்கும் பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நடக்க விட மாட்டேன், இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு எங்க தங்கமேலி இன்னொரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்தது போல எங்க தங்கமேலி இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படிங்க நடக்கும், அதான் அவங்க அப்பா வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறாங்க, பொண்ணே இல்லைன்னு தலை முழுகிட்டாங்க, அப்படிப்பட்டவங்க எப்படி இங்க மீனாவை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப எதுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லி இங்க கோமதி ஒரு அதட்டுறாங்க. இல்லத்த, அதுதானே உண்மை, இந்த வீட்டு வாசல் முன்னாடி தானே தலை முழுகுனதா சொன்னீங்க, அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி ஏத்துப்பாரு, இன்னைக்கு போன பொண்ணையே வேண்டாதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருக்காரு, அதுவும் போக போக கண்டிப்பா அந்த கோவம் வந்துட்டு அவருக்குள்ள இருந்துட்டே இருக்குமே தான் தவிர அது சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைத்தனே இங்க தங்கமேலும் சொல்றாங்க. இதை கேட்ட மீனோட அம்மா, இந்த பொண்ணு எதுக்காக இப்படி நெகட்டிவாவே பேசுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இங்க உடனே தங்கமேல சொல்றாங்க, இங்க பாருமா, அது மத்தவங்க விஷயத்துல இருக்கலாம், ஆனா இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனால என் புருஷனை பத்தி என்ன தெரியுமோ அதுதான் நான் சொல்றேன், இதுல தேவையில்லாம நீ பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லமான்னு சொல்ல, அதுக்கு இல்லம்மா நான் சொல்ல வந்த விஷயமே வேறம்மா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல
இல்லம்மா, மீனாவோட மனசை இதுக்கப்புறமும் யாரும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே அவர் கஷ்டப்படுத்தினதை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு நீயே ஏதாவது பேசி மீனோட மனசையோ இல்ல என்னோட மனசையோ கஷ்டப்படுத்தும் நினைக்காதுன்னு சொல்ல, எங்க தங்கமயில பார்த்து கோமதி முறைக்கிறாங்க. வராதவங்க வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படியா பேசுறது மயிலு, நீ முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஏன் மயிலு, அவங்க இன்னைக்குதான் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லத்த, எதுவா இருந்தாலும் உண்மையை நேரா பேசிடுறது சரிதானே, பொய்யான ஒன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வாழறத விட உண்மை எதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தது போல வாழ கத்துக்கிட்டோம்னா கஷ்டங்கள் எதுவுமே வராதில்லத்த அப்படின்னு சொல்ல, ஏதோ நீ என்னமோ பழமொழியெல்லாம் பேசுற நினைச்சிட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்காத சரியா, எது நடக்குமோ அதுதான் நடக்கும். மீனாவோட அம்மா இன்னைக்கு வருவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், ஆனா வந்துட்டாங்கல்ல, அதே போல அவங்க அப்பாவும் ஒரு நாள் கண்டிப்பா இந்த வீட்டு பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க கோமதியும். இதை கேட்ட தங்கமயிலோட முகம் ஆடி போக, முதல்ல சமையல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இங்க சமைக்க சொல்றாங்க. எப்பயுமே நீங்க தானே சமையல் பண்ணுவீங்கன்னு சொல்ல, இன்னைக்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க, நான் போய் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி நைஸா இங்க தங்கமயில கழட்டி விட்டுட்டு அவங்க வெளியிலையும் வந்துடுறாங்க. என்ன இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம கொஞ்ச நேரம் அங்க போய் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இப்ப இவங்க நம்மளை இங்க கழட்டி விட்டு அவங்க போயிட்டாங்களே நினைச்சு இங்க தங்கமயில் வெறுத்து போனபடி அங்க கிச்சன்ல வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வர கோமதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க சம்பந்தி, சாப்பிட்டு போகலான்னு சொல்ல, இல்ல அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு, அவர் வர நேரம் நாங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையே ஆயிடும், அப்புறம் என்னைய கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ இவங்க வந்தது அவங்களுக்கு தெரியாதுன்னு ஏற்கனவே சொன்னாங்களே, நம்ம யார் மூலியமாவது தெரியப்படுத்திட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு யாரை தெரியும், நம்ம வீட்லயே இருந்துட்டு இருக்கோம், மீனோட அப்பாவையும் தெரியாது, மீனாவோட அப்பாவோட நம்பரும் தெரியாது, அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி அவங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மீனாவோட போன்ல தான் அவங்க அப்பா நம்பர் இருக்கும்ல, இந்த நம்பரை மட்டும் எடுத்துட்டா போதும், யார் மூலமாவது போன் பண்ணி விஷயத்த சொன்னோம்னா அவங்க தேடிட்டு இங்கே வந்துருவாங்க, இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசு அதிகமாகுமே தவிர கண்டிப்பா இவங்க சேர போறதே கிடையாதுன்னு நினைச்சுங்க தங்கமயில் புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்தது போல என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இங்க யோசனையில இருக்க அந்த நேரம் பார்த்து ராஜி வீட்டுக்கு வராங்க. ராஜியும் இவங்க அம்மா வந்திருக்கதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அங்க போய் பேசிக்கிட்டு இருக்க. ராஜியோட நல்ல குணமும் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கல அப்படின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல அங்க கிச்சன்ல இருக்க தங்கமயில் நைஸா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில வர, என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு எங்க கோமதி கேக்குறாங்க. இதோ நடந்துட்டே இருக்குத, நான் போய் அவருக்கு ஒரு போன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போற தங்கமயில எங்க மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. இவங்க நடந்துக்கிற விதமே சரியில்லையே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா பாக்குறாங்க, பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல நினைச்சிட்டு இருக்கேன். எங்க ராஜி கிட்ட கண்ணை காட்டி விடுறாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் வந்து எங்க தங்கமயில் என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க ரூமுக்கு போனவங்க கொஞ்ச நேரத்துல யாருக்கும் தெரியாம எங்க மீனாவோட போன் வெளியில சார்ஜ் போடிட்டு இருக்கத பாக்குறாங்க. இந்த போன்ல தானே இருக்கும் நம்பரு, அதை எப்படியாவது எடுக்கணுமே நினைச்சிட்டு நேரா அந்த போனை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு பின்னாடி போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எங்க ராஜியும் பின்னாடியே போக, அங்க முன்னாடி போற எங்க தங்கமயில் என்ன பண்றாங்கன்னா, அந்த போன்ல இருக்க நம்பரை எடுக்கிறாங்க. எடுத்து டைப் பண்ணிக்கிறாங்க தன்னுடைய போன்ல வச்சுட்டு இந்த போனை கொண்டு போய் நைஸா யாருக்கும் தெரியாம அதே இடத்துல வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க ராஜி, இவங்க என்ன திருட்டுத்தனமான என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு ஒன்னும் தெரியல நினைச்சு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க யாருக்கு போன் பண்றாங்கன்றத பாப்போம் நினைச்சிட்டு இங்க தன்னுடைய அம்மாவுக்கு போன் பண்றாங்க. அம்மா, நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அந்த நம்பருக்கு நீ போன் பண்ணி இது மாதிரி மீனாவோட அம்மா மீனாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு மட்டும் சொன்னா போதும், அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் தானா நடக்கணும்னு சொல்ல, நீ ஏதோ புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்கன்னு தெரியுது, பரவாயில்ல நீ சொல்றத செய்யறேன், முதல்ல நம்பரை சொல்லிடி அப்படிங்கிறாங்க. நம்பரை சொல்ற நேரத்துல ராஜி வந்து தங்கமயிலுக்கு முன்னாடி வந்து நின்ன உடனேயே தங்கமயில் டொப்புன்னு தன்னுடைய போனை கீழே போட்டுறாங்க. ஹலோ ஹலோன்னு அவங்க அம்மா கத்தினாலும் போனை எடுக்கவே இல்லை. என்னாச்சு, ஏதோ சொல்றேன்னு சொன்னா போன் கட் ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு திரும்ப அடிப்பா, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்காங்க. இங்க போனும் கட் ஆயிடுது. என்னாச்சு, என்ன யாருக்கு போன் பண்றீங்கன்னு எங்க ராஜி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு தான் போன் பண்ணேன்னு சொல்ல, அம்மாவுக்கு போன் பண்ணீங்க சரி, மீனா அக்கா போன் எதுக்காக நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது இல்ல ராஜின்னு சொல்ல, நீங்க பண்ற எல்லா களவாணித்தனமும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இங்க மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல, மீனா அக்கா உங்க அம்மா கூட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, எங்க மீனா அக்கா உங்க குடும்பத்தோட சேர்ந்துருவாங்களோன்ற ஒரு எண்ணம் தானே இப்ப உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, எங்களை இப்படியே மட்டும் தட்டி வைக்கணும், இந்த வீட்டுல நீங்க தான் வசதியா இருக்கணும், அதுக்காக தானே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்க, இந்த விஷயத்த மீனா அக்கா அப்பாவுக்கு சொல்லிட்டு அவங்களை இங்க வீட்டுக்கு வர சொல்லி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் நினைக்கிறீங்க, அதுக்காக தானே இப்போ அப்பாவோட நம்பரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது இல்ல ராஜி, நான் அதுக்காகலாம் எடுக்கல, எதுக்கும் நமக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிதான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அவங்களோட நம்பர் தேவைப்படல, இன்னைக்கு மட்டும் என்ன உங்களுக்கு புதுசா தேவைப்படுது, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து செய்யற வேலையா இது அப்படின்னு சொல்லி இங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. இருங்க முதல்ல இந்த விஷயத்த நான் முதல்ல அத்தைகிட்ட போய் சொல்றேன்னு ரொம்ப கோவமா உள்ள வராங்க ராஜி. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்து நிக்கிறாங்க. என்னடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அங்கிருந்து தங்கமயிலும் ஓடி வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனா, என்னாச்சு எதுவும்
எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இவங்க பண்ண விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு சம்மந்தி வேற வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் உங்க பிரச்சனையை வேற நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, என்னாச்சும்மான்னு எங்க மீனோட அம்மாவும் கேட்குறாங்க. அதான்க்கா, இன்னைக்கு உங்க அம்மா இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தாங்கல்ல, இந்த விஷயத்த உடனே உங்க அப்பா கிட்ட சொல்லிடணும், அவங்க மூலமா இங்க பெரிய பிரச்சனையும் நடக்கணும், அதான் இவங்களோட என்னன்னு சொல்ல, என்னடி சொல்றேன்னு இங்க வந்து ராஜிட்ட கேட்குறாங்க. உடனே இங்க ராஜி சொல்றாங்க, ஆமாக்கா, உங்க போனை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற உங்க அப்பாவோட நம்பர் எடுத்து உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க, பிரச்சனை தானா நடக்கும்னு சொன்னாங்க. இதை நான் 2 காதல கேட்டேன்க்கா, இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு எங்க தங்க மேல ஆடி அசைஞ்சு அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. உண்மையிலே நீ சொன்னது நிஜமானு சொல்லிங்க ராஜிட்ட கேட்க, நீங்களே கேளுங்கத்த, அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்ல, அது இல்லத்த, நான் நல்லது நடக்கணும்னு தான், அவங்க அப்பாவும் இங்க வந்தா மனசு மாறிடுவாங்கல்ல, அதுக்காகத்தானு சொல்ல வந்தேன்னு சொல்ல, இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே, அதை கேட்டுட்டு நீ யாருக்கும் தெரியாம இங்க மீனோட போய் எடுத்துட்டு போய் அந்த விஷயத்த நீ அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா உன்னோட மனசுக்குள்ள என்ன தாண்டி இருக்குன்னு சொல்லி எங்க கோமதி வந்து தன்னை அறியாம ஓங்கி பலார்னு ஒரு அறையும் விட்டுறாங்க. அறைய வாங்கிக்கிட்டு கண்ணத்துல கை வச்சபடி கொஞ்சம் கண் கலங்கிக்கிட்டு நிக்கிறாங்க எங்க தங்கமயிலும். இதை பார்த்த மீனோட அம்மா, ஐயோ சம்மந்தி எதுக்காக அப்படின்ற மாதிரி இங்க வந்துட்டு கேட்க, நீங்க இருங்க சம்மந்தி, இந்த வீட்டுல நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன், தங்கமயிலோட எண்ணம் எல்லாமே வந்துட்டு சரியில்லாம நடந்துட்டே இருக்கு, இவ எதுக்காக இப்படி பண்றான்னு கூட எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க கோமதியும். முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத போன்னு சொல்ல இங்க அழுதுட்டு எங்க ரூம்க்கு ஓடிடுறாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இப்ப மீனாக்காவோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததுல அவங்களுக்கு என்னத்த எதுக்கு இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்ல, நான் கிளம்புற சம்மதி, என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்ல, அம்மா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, இவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இதை நகர்த்திட்டு இருக்காங்க, இதை நாங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறோம், நீ என்னை பத்தி எதுவும் கவலைப்படாதமான்னு சொல்லி இங்க தன்னுடைய அம்மாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்து பத்திரமா இரடி மீனா, உங்க அப்பா வேற அங்க வந்துட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு எங்க ரூமுக்கு போற ராஜி, மீனா, கோமதி 3 பேரும் சேர்ந்து எங்க தங்க மேல வார்த்தைகளால் வெளின்னு வெளுத்து வாங்குறாங்க. எந்த பதிலும் சொல்ல முடியாத எங்க கையும் களவுமா பிடிப்பட்டதுனால அப்படியே அசைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க வந்து தங்கமேலும் முதல்ல சரவணன் வரட்டும், அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு என்ன முடிவு கட்டலான்னு பார்க்கலான்னு சொல்ல, ஐயோ அது அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க தங்கமேலும். நீங்க பண்ண வேலைக்கு அதை தாங்க நாங்க செஞ்சாகணும், எங்களோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், ராஜ விஷயத்திலையும் ஏன் விஷயத்திலையும் தேவையில்லாம நீங்க மூக்கு நுழைச்சிட்டு இருக்கீங்க, அது ஏன் எதுக்குன்னு தானே தெரியல, நீங்க இப்படியெல்லாம் பண்றதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது, அதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்ன ஏதுன்னு நாங்க கண்டுபிடிக்காம விட மாட்டோம், அப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த விஷயத்த சரவணன் மாமா வந்த கையோட அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றது மட்டும்தான் எங்களுடைய முதல் வேலையா இருக்கும்னு சொல்றாங்க. இது கேட்ட மயிலுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல, இப்படித்தான் கையும் களவுமா பிடிபட்டுட்டோம், அவசரப்பட்டு நம்மளே மாட்டிக்கிட்டோமே நினைச்சு ரொம்பவே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்கேன். எங்க கோமதி பயங்கரமா முறைச்சிட்டு இன்னும் மோசமா திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க தங்கமயிலும், இதுக்கப்புறம் இவங்களால தப்பிக்கவே முடியாது.